ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 18th அக்டோபர் தான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி பாலமுருகன் டெம்பிள் வந்து கண்டினியூவாக 6 வீக் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர்னால் வந்து 1 வீக் வந்து மிஸ் அவுட் ஆயிடுச்சு. பட் நான் வந்து அடுத்த சாட்டர்டேலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணது வந்து 4 வீக் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 5th வீக் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து லேட்டாக தான் கிளம்பணும். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி 5 to 5:30 அந்த டைமில் கிளம்பிடுவோம். ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 7:30 7 to 7:30 ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசன். ஸோ 20ஆந்தேதி வந்து தீபாவளி, நான் போனது 18th. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரைடேவே வந்து நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. சென்னையே ரொம்ப கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் கிட்ட இது நான் வந்து வீடியோ எடுத்துருப்போம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட அவுட்டர் ரிங் ரோடு அதே ரோடு தான் போயிட்டுருக்கேன். சிட்டி ரோடு எடுக்கல. எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ரொம்ப இந்த ஈஸியாக இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் மாதிரி ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் வந்து எதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். சரி, அங்கே டீ கடை தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ அந்த ஜூஸ் கடை அந்த மாதிரி தான் இருக்கும். டிஃபன் கடை எதுவுமே இருக்காது அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டிங்கனாலே. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கண்டினியூவாக வந்து 4 வீக் வந்து போனதை பற்றி நான் ஒரு சிறுவாபுரி டெம்பிள் வந்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை கோவிலுக்கு வந்து. ஸோ 2-3 லைன் போட்டிருக்காங்க. ஸோ 200 ருபீஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, 250 ருபீஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு லோட் பண்ணேன். இன்னும் ஸ்பெஷலாகவே கோவிலுக்குள்ளேயே வந்து உள்ளே விட்றாங்க. அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. அதாவது 100 ருபீஸ்க்கு அதிகமாக தான் தரணும் போல். ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னோடய இதில் சொல்கிறேன், பார்த்ததில் வரைக்கும் சொல்கிறேன், 200 to 500 தராங்க. உள்ளே போய் சாமிக்குள்ளே உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக போகிறதுக்கு, அவங்களே மாலை போட்டிருக்கிறது, அப்படியே உள்ளே போயிட்டு. மற்றபடி நார்மலாக வந்து ஒரு கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா நார்மல் பீப்புளாக போகவே முடியாது போல். இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது ஒன்று பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் வீக் வந்து அப்படியே போயிடுச்சு. செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஒரே பிரச்சனையாகவே இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் காசு கேட்டிருந்தாங்க. கொடுத்தா வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. நம்ம ஏதோ ரொம்ப இது மாதிரி பார்த்திங்கன்னா இது வாங்கி கொடுங்க, ஒரு 100 ரூபானாச்சும் கொடுங்கன்றாங்க. புரியல, 100 ரூபா நம்ம கிட்ட யாரும் இங்கே தரமாட்டாங்க. இவங்க வந்து கொடுக்குற காசு எதை வாங்கிட்டு எதாவது கொடுக்குறதே வேணாம்னு நினச்சா சரி ஒரு 10 ரூபாச்சும் கொடுக்கலான்னு கொடுத்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 200 ரூபா மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இங்கே வரவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ரிச்சாக இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல. ஸோ வந்து அது ஒன்று. செகண்ட் வீக் வந்து அப்படியே வந்து போயிடுச்சு. தேர்ட் வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது நாங்கள் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே அந்த எதிர்பார்த்தேன். தேர்ட் வீக் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு கூட்டமும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா தேர்ட் வீக் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா 100 ரூபா டிக்கெட்டில் போனேன். ஸோ ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வாட்டியும் 50 ரூபா டிக்கெட்டில் தான் போனேன். ஸோ தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனேன். ஸோ அதனால் நமக்கு வந்து லைனும் காலியாக இருந்தது, கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ யாரும் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரே பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 3 வாரத்தில் வந்து 1 வீக் வந்து ரொம்ப கரெக்டாக போச்சு. நம்ம ஒரு தினமாக ப்ரே பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 4th வீக் போகிறதுக்கு முன்னாடியே தான் சரியான சோதனை வந்துடுச்சு. இப்போது 4th வீக் வந்து கண்டினியூவாக போக முடியல. போகலாம் தான் ட்ரை பண்ணோம். பட் நான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபீவர், வாமிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து சரி ஓகே கண்டினியூவாக போகிற பிளான் பண்ணுறோம், எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கும் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த வாரம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சண்டேயில் போய் மாட்டிக்கிட்டேன். எப்போவுமே சாட்டர்டேயில் தான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து சாட்டர்டேயில் தான் போயிருந்தேன். 4th வீக் மட்டும் பார்த்திங்கன்னா சண்டேயில் மாட்டிக்கிட்டேன். சண்டேயில் மாட்டிக்கிட்டாலும் என்னாச்சு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ போயிட்டுருக்கேன் பார்த்திங்களா, இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும். நான் கொஞ்சம் தூரம் போனோடனே அதை நான் திரும்பி சொல்கிறேன். அந்த லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் பாதியிலே பிளாக் இது தான் சொல்கிறேன். பாதியிலே இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக பேரிகேட் போட்டாங்க. இங்கேருந்து நம்ம வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து சிறுவாபுரி எல்லாருமே போகிற மெயின் என்ட்ரன்ஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அப்போவே வந்து இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு கிரவுண்டு காட்டுறேன் பாருங்களேன். அங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ பாட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, வாட்டர் பாட்டில். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஆட்டோ ஹயர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஷேர் ஆட்டோவும் இருந்துச்சு, நார்மல் தனியாக போகிற ஆட்டோவும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வீக் மட்டும் தான் இப்படி போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் போகவே இல்லை. இது வந்து இன்னொரு வில்லேஜ்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே மேப் ஒரு திரும்பி ஒரு இதாகும். ஸோ நம்ம அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம். சரி நம்ம அந்த சைடு தான் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இதுவும் தூரம் அதுவும் தூரம் நடுவில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் சரி ஆட்டோ தான் வந்து இப்போ போக முடியாது அந்த சுச்சுவேஷனில் ஆல்ரெடி வாமிட்டிங்காக இருந்தது. ஸோ ஆட்டோ ரோடெலாம் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது கேட்டு போலீஸ்காரனை கேட்டு அங்கே ஒரு சின்ன ரோடு அந்த லாஸ்ட் சைடே பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்டில் தான் போயிட்டு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சண்டேயில் போகிறது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவபுரி முருகன் டெம்பிள். சண்டேவே அப்படின்னா டூஸ்டே எப்படி இருக்குன்னு நல்லா சொல்லவே முடியல. டூஸ்டே கண்டிப்பாக போகவே மாட்டேன் நான். ஸோ நம்ம கூட்டத்தை தாண்டி அங்கே இருக்கிற நம்ம வந்து இதை வந்து ஒரு இதாகவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இதுலேயே எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக கும்பிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக சாமியை வந்து பார்த்துட்டு போகணுன்னா தயவு செஞ்சு வந்து சண்டே வராதிங்க, டூஸ்டே வராதிங்க. மற்ற 5 நாள் எப்போ வேணால் வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சண்டே போகிற மாதிரி லாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் விட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து இதோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போய் பந்தல் போட்டாங்க. நான் போனது பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே தான் போனேன். இந்த வாரம் 18th சாட்டர்டே போனேன். இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் சொன்னது லாஸ்ட் வீக்கு 4th வீக் போகும்போது இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே ரைட்டில் கார் போட்டு இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா ஆட்டோ நிறையா நிற்கும். ஓகேங்களா? இங்கேருந்து ஆட்டோ வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லிப்போம் 200, 400 கேட்குறாங்க அப் அண்ட் டவுனு. ஷேர் பண்ணி போனீங்கன்னா ஃபேமிலியில் ஷேர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கம்மியாகுது. 100 rupees அந்த மாதிரி ஆகுது. ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees 40 rupees வாங்குறாங்க. அவங்க தான் ஆளுக்கேற்ற வாங்குறாங்கன்னே சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அடாவடியாக தான் இருக்குது. நம்ம வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு போகிறதா இல்லை இவங்கக்கிட்ட வந்து எந்த மாதிரி பண்ணுறதான்னு தெரியல. அவங்க வந்து நம்மக்கிட்ட கரைக்கிறதுக்கே பார்க்குறாங்க. அந்த சுற்றி இருக்கவும் சரி எதுவும் தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. சரி ஒரு வேளையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நான் போனது சாட்டர்டே தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனால 7:40 அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரீச் ஆகும்போது. இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. அதாவது கார் நிறையா இருந்தது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட்டமே இல்லை. எனக்கு அதான் புரியல. கார் நிறுத்திட்டு எல்லாம் எங்கே போயிருக்காங்க ஒன்றும் புரியல எனக்கு. செம கூட்டமே இல்லை கோவிலில். நான் வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனே போயிடலான்னு சொல்லிட்டு அதிலே போய்ட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் இவ்வளோ கார் நிற்குது, எல்லாம் எங்கே இருக்காங்க ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து கார் பார்க் பண்ணிட்டேன். சரியான மழை அன்றைக்கி, அவ்வளோ நிற்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் பார்த்திங்களா, மாலை விற்றுருந்தாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. மழைனால வந்து இன்னும் கம்மியாக கூட சொன்னாங்க. 60 rupees 70 rupees அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே போனீங்கன்னா 100 rupees மாதிரி சொல்கிறாங்க. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து 50 ரூபா, எல்லாமே 50 rupees. எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா எங்கள் பலவரம் சந்தையில். அந்த மாதிரி இங்கே எது எடுத்தாலும் 50 ரூபா சொல்கிறாங்க. கொய்யாக்காய் வந்து 1/2 கிலோ 50 ரூபா, இது 50 ரூபா, எல்லாமே 50 rupees. அங்கே ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுட்டாங்க. 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் எதுவுமே கிடைக்காது போல். அந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளும் கேட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க. சரி வாங்கலான்னு பார்த்தா ரேட் அதிகமாக இல்லை, அப்படியே வாங்காமே வந்துடுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை இவ்வளோ வந்து இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ செருப்பு கிடக்குது, யாருமே க்ளீன் பண்ண மாட்டேன்றாங்க. எப்படி தான் இவ்வளோ செருப்பு கிடக்குது ஒன்றுமே புரியல. மழை வந்தாலும் இப்படி தான் இருக்குது, மழை வரலாலும் அது மெயினாக நம்மளுக்கு அந்த என்ட்ரன்ஸ் அதுக்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையான்னு யாரும் தெரியல. அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம நடக்கும் போதே நம்மளுக்கு வந்து செருப்புனா விட்டுட்டு திரும்பி நம்ம இப்படி போயிட்டு வந்து திரும்பி செருப்பு எடுக்க வரோம் பார்த்திங்களா, அப்போ ரொம்ப காலெலாம் ரொம்ப இதான மாதிரி இருக்குது. நார்மலாக மலையில் நடக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, பட் நான் வந்து சொல்கிற புரியுது நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குப்பையாக இருக்காது, ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்காது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கூட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ தர்ஷனத்துலாம் போயிருக்கேன். இந்த லைன் வந்து கொஞ்சம் சுற்றும் நிறையா வாட்டி லெஃப்ட் ரைட் போகிற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களாம் வந்து அந்த சந்தில் அப்படியே பூந்து போயிடுறாங்க. லெஃப்ட்லேயே அப்படியே கிரில்லையே வந்து பூந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அப்படி இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாட்டர்டேயில் வந்து இந்த டைமில் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதான் மேபி தீபாவளினால தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தீபாவளினால் வந்து யாருமே வந்து வரல. ஸோ அவங்க தீபாவளி பிஸியில் இருந்தால் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. பாதி சென்னையே வந்து காலியாக இருந்தது, இங்கே சொல்லவே வேண்டாம். ஸோ ஒரு சாமி ப்ரே பண்ணிட்டு வந்துவிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா 50 ரூபா தர்ஷன் 100 ரூபா தர்ஷன் செம்ம காலியாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. ஸோ நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு, எல்லாருமே வேண்டுதல் வச்சு தான் போவோம். 6 வாரம் வந்து என்ன ரீசனுக்காக போயிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ வேண்டுதல் வச்சு தான் நடக்கலையான்றது நான் வந்து 6th வீடியோக்கு அப்புறம் சொல்கிறேன். அட்லீஸ்ட் அந்த அறிகுறி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்பவே முடியல. பட் ஆனால் ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக நடந்த உடனே மேபி சொல்லலாம். அது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முருகர் நம்மளால் கண்டிப்பாக கைவிட மாட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு விரதம் வேறு அக்டோபர் 22 ஸ்டார்ட் ஆகுது 1 வீக்கு. ஸோ அது வேறு எங்கே கோவில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே மாதிரி சிறுவபுரியே வரலாமா இல்லை வேறு எங்கேனா போகலாமா. நாங்கள் மோஸ்ட்லி வந்து பெசன் நகர் அறுபடை வீடு தான் போவோம். ஸோ அங்கே கொஞ்சம்
நாங்கள் சென்டிமெண்ட்டான கோவில் எங்களுக்கு அது எல்லாம் திருப்பூர் முருகன் கோவில் தான் போவோம். வடபழனிக்கு சொல்ல வேணாம், செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ நான் சண்டே அது போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலியாக இருந்தனால இப்படியே விட்டுட்டாங்க. எப்பவுமே இந்த ரூட்டில் வந்து ரிட்டன் வந்து விட மாட்டாங்க, வேறு ரூட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அந்த சைடு வந்துருந்தேன். பஸ் ரூட்டும் இது தான், இப்படி தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்புற டைமில் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8:15 மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பொங்கல் 40 ருபீஸ், இட்லிலாம் வந்து பிளேட்டு 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. டேஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னு இருக்கேன். நான் வந்து பார்த்து வச்சு சொல்கிறேன். ஸோ வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம டிஃபன் சாப்பிட்லாம் கூட வந்து சாப்பிட்றலாம். ஸோ மற்றபடி வந்து இந்த கோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 5th வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வருவோம்னு நினச்சேன். நைட் ஷிஃப்ட் வர பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா 5th வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மோஸ்ட் ப்ராபப்லி சாட்டர்டேவே எடுத்து நான் சாட்டர்டே ஈவினிங்கே வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் கைஸ். தேங்க்யூ.